வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம். சுமங்கலி நகர், குமுதம் நகர். சொல்லுங்கள் நீங்கள் அந்த அட்ரஸு. குமுதம் நகர், முகலிவாக்கம், குமுதம் நகர், ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தாபனம் பண்ணி எல்லா மூல விக்கிரகத்தையும் பார்த்தீங்கன்னா பாலாலயம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. கும்பாபிஷேகம் பண்ண போகிறாரு. வேலைப்பாடு வந்திருக்கு. பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கும் அது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்து இவர் வந்து ஒரு புத்து கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த கோவிலை சொந்தமாக கட்டி ஆன்மீகமே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காரு. மக்களுக்காக வாழ்ந்துட்டுருக்காரு. எல்லாருமே கோடான கோடி மக்களுக்கு வந்து பின்னாடி ஐயன் இருக்கார், சிவபெருமான் காட்சி தராரு. எந்த தெய்வத்தை எந்த ரீதியாக வழிபடணுன்றதோட வரலாறு சொல்லுவார் அவர். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஏன் அவர் இப்படி இருக்கார், ஏன் இந்த மாதிரி மாறினார். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐயா, இவர் இந்த முனிவர் யாருன்னு சொல்ல முடியுங்களா உங்களால்? திருமூலர் சித்தர் 3000 ஆண்டு தவம் ஏற்றி ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதி இப்போ அவர் திருமூலருங்களாம். அவரை பற்றி நம்ம கேட்க போகிறோம். சொல்லுங்க ஐயா. அப்படி சித்தர்களில் வந்து பல சித்தர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர்கள் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்களில் முக்கியமானவர் திருமூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நமக்கு தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழை நமக்கு மிகப்பெரிய ஒரு தமிழை கொடுத்துருக்கிறவர் திருமூலர். அவர் திருமூலர் யாருன்னா, திருக்கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும்பொழுது அந்த திருக்கல்யாணம் காட்சியை பார்ப்பதற்காக எல்லா சக்திகளும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும்பொழுது இந்த வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கட்டளை பிரகாரம் அகத்தியமாமுனியை அந்த தெற்கு நோக்கி செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது சுவாமியினுடைய கட்டளைக்கு பிரகாரம் அகத்தியமாமுனி தெற்கு நோக்கி அந்த பொதிகமலையில் தெற்கு நோக்கி போகும்பொழுது அப்போது பூமி சமநிலையாக வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அகத்தியமாமுனி எல்லா தெய்வங்களும் எல்லோருமே உங்களுடைய திருக்கல்யாண காட்சியை காண வந்திருக்கிறாங்க, எனக்கு மட்டும் அந்த காட்சி கிடைக்காதா, என்ன தெருக்கில் அமைச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு ஐயம் இருந்தாலும் நீ நினைக்கும் பொழுது அந்த இடத்துல உனக்கு நான் அந்த திருக்கல்யாண காட்சியை தரேன் அப்படின்னு சுவாமியுடைய கட்டளை பிரகாரம் பொதிகமலையில் ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் அகத்தியமாமுனி அந்த இடத்துலையே தவம் இருந்து அந்த இடத்துல உடனே சுவாமியை ரொம்ப நாள் சுவாமி திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் மனசில் நினச்ச உடனே அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து கல்யாண சுந்தரேஸ்வரராக, மீனாட்சி சுந்தரேஸ்வரராக எம்பெருமான் திருக்கல்யாண காட்சியை அந்த இடத்துல காட்சியை கொடுத்தார். அந்த இடம் இன்றைக்கி பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் பொதிகமலை அந்த அடிவாரத்தில் ரொம்ப சிறப்பாக தாமிரபரணி நதி ஓடுகின்ற அந்த இடத்துல மலை அடிவாரத்தில் அகத்தியமாமுனிக்கு காட்சி கொடுத்த இடம். அகத்தியமாமுனியும் பொதிகமலை உச்சியில் அவர் வந்து இந்த இடம் வந்து சுவாமியே கைலாயத்திலிருந்து தெற்கு நோக்கி வந்து காட்சி கொடுத்ததுனால இதுவே எனக்கு கைலாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தங்கியதாகவும் அங்கேயே சித்தி அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தர் பரம்பரையில் வரக்கூடியவர்கள் திருமூலர். அதுக்கு எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிறவர் சிவபெருமானுடைய முக்கியத்துவமாக பெற்ற அருள் பெற்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுடைய சீடர்கள் தான் சித்தர்கள் அனைவரும். அப்போ நந்தியம்பெருமானுடைய உத்தரவு பெற்று அகத்தியமாமுனி திருமூலருடைய நண்பர்களாக இருக்கும் பொழுது அகத்தியமாமுனி வந்து அவரை பார்க்கறதுக்காக கைலாயத்திலிருந்து சுந்தரரான சித்தர் பெருமான் தெற்கு நோக்கி வரும் பொழுது பல ஸ்தலங்களெல்லாம் திருவாலங்காடு, கேதார்நாத், பத்ரிநாத், திருவாலங்காடு பல ஸ்தலங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தெற்கு திசையில் திருவாவடுதுறை அப்படின்ற ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் அதுக்கு முன்னாடி சாத்தனூர் ஒரு ஊரில் வந்து மாடு மேய்க்கின்ற இடையன் வந்து அவர் இறந்து போனதுனால இவர் வந்து கைலாயத்திலிருந்து அகத்தியரை பார்க்கறதுக்காக சித்தர்கள் வந்து அஷ்டமா சித்தி பெற்றவர்கள். அதில் ஒரு சித்தியில் பறக்கிற சித்தியில் அவர் பறந்து கொண்டு வரும்பொழுது ககன மார்க்கமாக வரும்பொழுது பூமியில் வந்து இந்த இடையன் மாடு மேய்க்கக்கூடிய இடைவன் மூலன் என்ற பெயர் கொண்ட மாடு மேய்க்கிற இடையன் இறந்து போனதுனால அவர் சுற்றி இருக்கிற மாடுகள்லாம் வந்து அழுதுட்டு இருக்கும் பொழுது இந்த உடனே சுவாமி திருமூலர் சித்தரானவர் அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி மாடுகள்லாம் அழுதுட்டுருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அந்த இடையனுடைய உடல் மூலனான அந்த உடம்புல வந்து இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த மாடுகளெல்லாம் அந்தந்த இடத்துல சேர்த்து இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி, அந்த உடம்புக்கு மூலனுடைய சொந்தக்காரனான அந்த மனைவியினுடைய உடம்புக்கு சொந்தக்காரனான மனைவி
என்னங்க வீட்டுக்கு வராமல் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் உன் கணவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது இவருக்கு பித்து பிடிச்சிட்டு இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த கணவன் இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னு ஊர் பெரியவர்கள்லாம் கூடி கேட்கும் பொழுது அவருடைய சாதாரண மாடு மேய்க்கிறவன் பேசுகின்ற பேச்சும் செயலும் இவர்கிட்ட கிடையாது, இவர் ஒரு சித்தர், இவர் உடம்புக்குள்ளே ஒரு சித்தர் இருக்கார் அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி என்ன பண்ணுறார், சுந்தரரார் கைலாயத்திலேருந்து வரும்போது